மக்களே வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பிரதமரின் முத்ரா திட்டம் MUDRA. அதாவது MUDRAவோட விரிவாக்கம் மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபினான்ஸ் ஏஜென்சின்னு சொல்லுவாங்க. சரியா? உற்பத்தி துறையாக இருக்கட்டும், தொழில் துறையாக இருக்கட்டும், சேவைகள் துறையாக இருக்கட்டும், மொத்தத்தில் விவசாயம் அல்லாத அந்த உற்பத்தி சேவைகள் துறையை சரிங்களா மேம்படுத்துவதற்கு அந்த தொழிலை தொடங்குறவங்களுக்கு அதிகபட்சம் ரூபாய் 20 லட்சம் வரை பிணை இல்லாத கடன் வழங்கும் அந்த திட்டத்துக்கு தான் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா PM முத்ரா திட்டம். சரி, அந்த PM முத்ரா திட்டமானது தொடங்கப்பட்ட நாள் ஏப்ரல் 8, 2015 அன்று தொடங்கப்பட்டது. சரியா? இந்த திட்டம் தொடங்கப்பட்ட 15 2025 அந்த 10 ஆண்டு கால அந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச அந்த கடன் தொகை எந்த மாநிலத்தில் வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டில் தான் வழங்கப்பட்டுள்ளது. சரிங்களா? இந்த PM முத்ரா திட்டத்தின் மூலமாக மொத்தம் 4 பிரிவுகளில் தற்போது கடன் வழங்கப்பட்டு வருகிறது. அதில் ஃபர்ஸ்ட் சரியா முதல் பிரிவு எதுன்னு பார்த்தீங்கன்னா சிசு பிரிவின் கீழ் தகுதி பெற்றிருந்தாங்க அப்படின்னா தொழில்கள் தொடங்குவதற்காக அவங்களுக்கு ரூபாய் 50,000 வரை பிணை இல்லாத கடன் வழங்கப்படும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கிஷோர், இரண்டாவது பிரிவு கிஷோர்ல பார்த்தீங்கன்னா 50,000 அதிகபட்சமாக 5 லட்சம் வரைக்கும் கடன் வழங்கப்படும். சரிங்களா? மூன்றாவது பிரிவு தருண் சொல்லுவாங்க. அந்த தருண் பிரிவில் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் முதல் 10 லட்சம் வரைக்கும் அந்த கடன் வழங்கப்படும். தருண் பிரிவில் வாங்கின அந்த கடனை யார் கரெக்டாக டைமுக்கு செலுத்துறாங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக தருண் பிளஸ் அப்படிங்கிற கேட்டகரிக்கு தகுதி பெறுவாங்க. அந்த தருண் பிளஸ்ல இருக்கிறவங்களுக்கு 20 லட்சம் வரைக்கும் அதிகபட்சம் கடன் வழங்கப்படும். சரிங்களா? இந்த திட்டத்தில் சேர்வதற்கு குறைந்தபட்சம் 18 வயது கம்ப்ளீட்டாக இருக்கணும். அதே மாதிரி இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். சரிங்களா? இந்த திட்டத்தை சேர்வதற்காக பார்த்தீங்கன்னா அரசு கவர்மெண்டோட பேங்க் இருக்கிற அரசு வங்கிகள் மூலமாகவும் தனியார் வங்கிகள் மூலமாகவும் சரிங்களா அதே மாதிரி இந்த பிராந்திய அந்த மேம்பட்ட வங்கின்னு சொல்லுவாங்களா RRB சரியா இதன் மூலமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பத்தை கொடுக்கலாம். ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? மொத்தத்தில் விவசாயம் அல்லாத சிறு குறு தொழில்களை முன்னேற்றுவதற்கு பிணை இல்லாத கடனை வழங்கும் திட்டம் தான் பிரதமரின் முத்ரா திட்டம். மறக்காதீங்க. சரிங்களா? இன்றைய தினத்திற்கான கேள்வி PM முத்ரா திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? அந்த முத்ரா திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அந்த பிரிவுகளை வரிசைப்படுத்தி தொகையுடன் சேர்த்து சொல்லுங்க. இது ரொம்ப இந்த ரிவிஷன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மக்களே மறந்துடாதீங்க. அதுக்கு தான் அந்த கேள்வி எல்லாம் கேட்கறது. சரிங்களா? நன்றி.